ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான மீல் மேக்கரை வச்சு ஒரு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மீல் மேக்கர் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு மசாலா வறுத்து அரைச்சி சேர்த்துக்க போகிறோம். இதோட டேஸ்ட்டு சிக்கன் மட்டன் மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். நமக்கு நான்வெஜ் செய்யாத சமயத்தில் இந்த மாதிரி செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லைங்க, சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கிற ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃபஸ்ட்டு இந்த மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 4லேருந்து 5 காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறமா ஒரு துண்டு பட்டை எடுத்துக்கோங்க, 2 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை, அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். அடுப்பை நல்லா சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க, கருகிடக்கூடாது. நமக்கு சிம்லேயே வச்சு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுக்கணும். அதுக்கு ஒரு 3 நிமிஷமாவது ஆகும் நமக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு நல்ல வாசனை வர அளவுக்கு ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம பவுடர் பண்ணி எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இப்போ இந்த மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சீரகம் நல்லா பொரிஞ்சு வரணும். வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல, ஏன்னா நம்ம ஏற்கனவே பட்டை எல்லாமே நம்ம சேர்த்துட்டோம் மசாலா ரெடி பண்ணும்போது. அதனால் இப்போ வெறும் சீரகம் மட்டும் போட்டு தாளிச்சிக்கோங்க. கூடவே இதில் ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 காஞ்ச மிளகாய், அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயத்தோட கலர் மாறணும், அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணணும். ரொம்ப ப்ரௌனாக வரணும்னு அவசியம் இல்லை, கண்ணாடி பதம் வர அளவுக்கு நமக்கு வதங்கினா போதும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நமக்கு இந்த அளவு வதங்கி வந்திருக்கு. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதோட பச்சை வாசனையும் போகணும். அதுக்காக ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம். பாருங்கள், ஒரு 2-3 நிமிஷத்தில் நல்லா நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி வந்திருக்கு. அதோட பச்சை வாசனை நமக்கு போயிடுச்சு. இதில் நம்ம தக்காளியில் நம்ம எதுவும் சேர்க்க போகிறதில்ல, வெறும் வெங்காயம் மட்டும்தான். இப்போ இது கூட நம்ம ஊற வச்சு எடுத்துருக்க நம்ம மீல் மேக்கர் எடுத்துக்கலாம். நான் சுடுதண்ணில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா புளிஞ்சு எடுத்துருக்கேன். இப்போ அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே மிளகெல்லாம் நம்ம சேர்க்க போகிறோம். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த மசாலாவே இதில் நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் தான் அரைச்சி வச்சுருந்தோம், அதனால் நீங்கள் ஃபுல்லாகவே சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாக சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா இந்த மீல் மேக்கரில் அந்த மசாலா எல்லாம் நல்லா பிடிக்கணும், அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது கூட ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இது கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ட்ரையாக தான் பண்ண போகிறேன், அதனால் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதுவே நமக்கு வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு மூடி போட்டு நம்ம வேக விட்டுடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ஆயிருக்கு. நமக்கு இந்த அளவுக்கு நல்ல பாதி அளவுக்கு நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இது இன்னும் கூட நல்லா வெந்து வரணும், நல்லா முருகலாக வரணும். இப்போ இதை மறுபடியும் நம்ம மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் நீங்கள் வேக விட்டுருங்க. சிம்லேயே வச்சு பண்ணுங்கள், அப்போ தான் நமக்கு நல்ல முறுமுறுப்பாக வரும். இப்போ பாருங்கள், நல்லா நமக்கு வெந்து வந்திருக்கு.
நம்ம எண்ணெயெல்லாம் கூட நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகி வரணும். அப்போ தான் டேஸ்ட் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான மீல் மேக்கர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இது சப்பாத்தி, பூரி, சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.